வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சட்டத்திறம்படை சேனலுக்கு உங்களை வருவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்திட்டு அதுல ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி தான் நீ பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற திட்டத்து பேர் என்னன்னா, மானியத்தில் மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் வழங்குதல் திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோல இதனால் பயன்கள் என்ன, எவ்வளவு மானியம் கிடைக்கும், தகுதிகள் என்னன்னா இனிமேல் பங்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் பண்ண வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நிறைய போடுறேன். இந்த ஸ்கீம் பற்றி தமிழ்நாடு அரசு செய்தியில் எடுக்கிறாங்க. அதில் என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த ஸ்கீமை யார் மூலியமாக செயல்படுத்துறாங்கன்னா வேளாண்மை பொறியியல் துறை. என்ன சொல்லிக்கலாம் பார்க்கலாங்க. மானியத்தில் மின்மட்ட பம்ப் செட்டு வழங்குதல். மானியம் எவ்வளவு கிடைக்குன்னா 50% அல்லது அதிகபட்சமாக ஒரு 15,000 வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு மானியம் கிடைக்கும். நீங்க மின்புற்ற வாங்குறதுனால உங்களுக்கு 5,000 அல்லது அதில் நீங்க வாங்க விலையில 50% உங்களுக்கு மானியம் செய்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சித்துறை முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் அல்லது அமைக்க விருப்பம் உள்ளவர் திட்டத்தின் மூலம் பயன்படுத்தி சொல்றாங்க. யாரன்னா, நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி மூலம் முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் அல்லது அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்களின் திட்டத்தின் மூலம் பயன்படலாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி, அதாவது தகுதிகள் என்னன்னு பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, சிறு குறு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் முன்னுரிமை செய்கிறாங்க. யாருன்னா சிறு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு முன்னுரிமை செய்கிறாங்க. நெக்ஸ்ட் 5 ஏக்கர் வரை நிலம் உள்ள அனைத்து வகையான விவசாயிகளுக்கும் இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் சொல்றாங்க. அதே 5 ஏக்கர் போவாங்க ஸ்கீமுக்கு இங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அரசாங்கத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மின் மோட்டார் போஸ்டார் தரத்தில் குறையாமல் விவசாய தரத்தில் உற்பத்திக்கு ஏற்ப தேர்வு செய்யலாம் சொல்றாங்க. அதாவது நீங்க வாங்க மோட்டார் 4 ஸ்டார், குறைஞ்சபட்சம் 4 ஸ்டார் மோட்டார் தரத்திற்கு இருக்குன்னு சொல்றாங்க. அது குறையாம இருக்குன்னு சொல்றாங்க. விவசாயத்து உற்பத்திகள் தேர்வு செய்யலாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் மின் இணைப்புடன் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட கிணற்றிற்கும் இதுக்கு இந்த ஸ்கீம் போடணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாறாக புதிய மோட்டார் பம்பு செட்டுகள் பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்கீம் யூஸ் சொல்றாங்க. இதெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு தகுதிகள். நெக்ஸ்ட் ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னா, உங்க ஊருக்கு அருகில் உள்ள வேளாண்மை பொருள் துறை போய் கேட்டா அவங்க இந்த ஸ்கீமுக்கு அங்க போய் அப்ளை பண்ணலாம். மேலும் இந்த ஸ்கீம் பத்தி ஏதாவது டவுட்னா அங்க போய் கேட்டா இங்க டிஜிட்டல் ஃபுல்லா சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் ஒன்றுக்குன்னே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பத்தி நான் டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.